நாம் பார்க்க இருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு பிரியமான தலைமுறைகள். காட்ஸ் ஃபேவர்ட் ஜெனரேஷன். நம்முடைய தலைமுறையை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். நம்முடைய தலைமுறையில் ஒரு எதிர்பார்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நம்மை அவருக்காக தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை எங்களுடைய அம்மா அப்பாவுடைய சித்தத்தின்படி நான் பிறந்திருந்தாலும் நான் பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னுடைய தேவன் என்னை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறான். இவனை எனக்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டால் நம்மை வெறுமையாக தெரிந்து கொள்வதில்லை. அதற்கு அடையாளமாக அவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளை மூடி முத்திரை போட்டிருக்கிறார், சீல் பண்ணியிருக்கிறார். நம்மளை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நீங்களும் நானும் சீல் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபேசியரில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தின்படி பாருங்கள். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய சுதந்திரமாகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ நம்மளை என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர், அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முத்திரை போடாதவர்கள் யாரால் இருக்கிறோமா அப்படின்னா, இருந்தால் சீக்கிரமாக அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அரசாங்கத்தில் ஒரு முத்திரையை போடும்படிக்கு அவங்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஆதார் கார்டு கேட்குறாங்க, அதை கொடு இதை கொடு, நிறைய காரியங்களை நம்மக்கிட்ட நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக? நம்ம மேலே ஒரு முத்திரை போட வேண்டும் என்பது தான் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய தந்திரம். அதற்காக இப்போ இருந்தே அரசாங்கத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னா ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனங்கள் மேலேயும் ஒரு முத்திரை போடப்பட வேண்டும் என்பது தான் பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை உணராதபடி அநேக ஜனங்கள் எதையோ தேடிக்கொண்டு எதையோ நாடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கவலையிலையும் கலக்கத்திலையும் இருக்கிறாங்க. தங்கள் எதற்காக பிறந்தோம் என்பது தெரியாதபடி அநேகர் கவலைகளில் இருக்கிறாங்க. நிறைய கவலைகளை பிசாசு என்ன பண்ணிட்டான், அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே கொடுத்து அவங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தி தேவன் அண்டையில் வந்து சேர முடியாதபடிக்கு அந்த கவலைகளையும் அந்த யோசனைகளினாலும் நிரப்பப்பட்டு அப்படியே திரியணுன்றது தான் பிசாசுடைய நோக்கம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க மேலேயும் முத்திரை போடும்படியாக பிசாசு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் முத்திரை ஏற்கனவே போடப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த முத்திரை எந்த முத்திரைன்னா, இது பரலோகத்தினுடைய முத்திரை. அந்த முத்திரை என்ன சொல்லுகிறது? இவன் பரலோகத்துக்குரியவன், இவன் எனக்குரியவன் அப்படின்னு சொல்லி நம்மை வேறு பிரித்து தேவன் முத்திரை போட்டிருக்கிறார். இந்த முத்திரை பெற்றுக்கொண்டதான அநேகர் கூட இன்றைக்கு தங்களுக்கு எதற்கு இந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறது, எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்பதை உணர முடியாதபடிக்கு அவங்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்கவே கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமான தலைமுறையாக இருக்கும்படியாக தேவன் நம்மை முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். தேவனால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மிகவும் அவசியம் தேவை என்னன்னு சொன்னால், நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நிறைய முத்திரைகளை குறித்து பார்க்கிறோம். அதில் பிரதானமான ஒரு முத்திரை பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்களை பிசாசினாலே தொட முடியாது, நெருங்க முடியாது.
எல்லாருக்கும் உபத்திரம் வந்தாலும் நம்ம மேலே அந்த உபத்திரமும் எதுவுமே செய்யாது. உலகம் முழுசும் பிரச்சனைகள் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு மத்தியில் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டவரை மறுதளித்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாள் பரியந்தம் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறதான முத்திரை, அது நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த முத்திரை எதற்காக தேவன் நமக்கு போட்டார்? நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த முத்திரையை போட்டிருக்கிறார். இதை குறித்து உணராதபடிக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து தாங்கள் யார் என்பதை உணர முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், தந்திரமாக இந்த உலகத்திற்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் அதை அவர்களை எதற்காக உருவாக்கினார் என்பதை அறிய முடியாதபடிக்கு கண் சொருகி போனவர்களாய் அநேகர் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னாலும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வரையிலும் தாங்கள் யார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் பிசாசு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற பிரதானமான ஒரு காரியம். என்னன்னா, நீங்களும் நானும் யார் என்பதை தெரிந்து கொள்ளவே கூடாது, யாருக்கு சொந்தமானவர்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நம்ம மேலே இருக்கிற முத்திரை நமக்கு அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த முத்திரை நம்மை ஊக்குவித்து கொண்டே இருக்கிறது. அந்த முத்திரை நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருந்து நம்முடைய மூளை பகுதியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை தாண்டி அவங்க வராங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க மேலே போட்டிருக்கிறதான அந்த முத்திரை அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறது. நீ இதற்காக அழைக்கப்படலை, தேவன் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், பரிசுத்தத்திற்கென்று உன்னை அழைத்திருக்கிறேன், இந்த பாவத்தில் நீ விழக்கூடாது என்பதற்காக தான் நான் உன் மேலே ஒரு முத்திரையை போட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த முத்திரை நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய மனசாட்சிக்குள்ளேருந்து பேசும், நீ எனக்குரியவன். யோசேப்பு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவன் மேலே தேவன் போட்டிருந்ததான அந்த அழைப்பு, அந்த முத்திரை அவனை நடத்தி கொண்டே இருந்தது. போத்திபரின் மனைவி அவனை பாவம் செய்யும்படியாக அழைத்தார். அந்த நேரத்தில் அவன் வீட்டில் யாரும் கிடையாது, அவனுடைய தகப்பன் வீட்லேயும் யாரும் இல்லை, அவன் கூட பிறந்த சகோதரர்களும் யாரும் இல்லை, ஒரு அனாதையை போல் இருந்தான். அவன் நினைத்திருந்தான் அந்த இடத்துல பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் மேலே போடப்பட்டிருந்த அந்த அழைப்பு, அந்த முத்திரை என்ன பண்ணுச்சு, அவனோட பேசுச்சு. அதனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறதான நான் இந்த பாவத்தை எவ்விதமாக என்னால் செய்ய முடியும்? இதற்கு காரணம் தெரியுங்களா? யோசேப்பு சொன்னதற்கு காரணம் அவன் மேலே இருந்ததான அந்த அழைப்பு அவனை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருந்தது. பரிசுத்த ஆவியானவரை தேவன் அதற்காக, யோசேப்பு பரிசுத்த ஆவியினுடைய காலத்திற்கு முன்பாக இருந்தவர். ஆனால் இப்போது நமக்கு தேவன் கிருபையாக நம்ம மேலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து நமக்கு ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். அப்போ அந்த நாட்களில் யோசேப்போடு பேசினதை விட அதிக தெளிவாக நம்மோடு பேச தேவன் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதை கேட்பதற்கு நம்மில் அநேகர் ஆயத்தமில்லாதவர்களாக இருக்கிறோம். இப்போது ஒரு சபையில் செய்தி கேட்கும் பொழுது செய்தி பேசுகிறதான ஊழியக்காரர் அல்ல, அந்த ஊழியக்காரர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் எப்போ தெரியுங்களா அந்த பூமியிலேருந்து போவார்? வருகை அப்போ நம்மளை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி பிதாவினுடைய அந்த சந்நிதிக்கு நம்மளை கொண்டு போவார் பார்த்தீங்களா? அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். நம்ம மூலமாக நம்ம கூடவே எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனால் நம்ம ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியில் இவ்வளோ அக்கிரமங்களும் அநியாயங்களும் நிறைந்ததான இந்த பூமியில் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி நிறைய அசுத்தமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசி காலத்திலே நடக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையினால் எச்சரிக்கப்பட்டதான அநேக தீமையான காரியங்கள் இந்த நாட்களிலே தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அதை அறியாதபடி இருக்கிறோம். ஒரு சிலருக்கு தெரியும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறோம், நமக்கு யூடியூப் இருக்குது, அதை பார்க்கும் பொழுது
நம்மளை சுற்றி என்னென்ன காரியங்களெல்லாம் நடக்குது என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டிவியில் கூட இது போடுறதில்ல, சில காரியங்களை அவங்க மறைச்சிடுறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக ஜனங்க கொந்தளிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த யூடியூப்லேயும் போடுறாங்க. இந்த யூடியூபையும் முடக்குவதற்காக அரசாங்கத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வராங்க. அதனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில செய்திகளை சொல்ல வரும் பொழுது அவங்களே அதை என்ன பண்ணுறாங்க, சென்சர் பண்ணி நம்மளுடைய இருதயத்தை கெடுத்து விடாதபடிக்கு, அரசாங்கத்துக்கு விரோதமாக கோபம் மூளாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சில செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கேள்விப்படுற செய்திகளே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எவ்வளோ கலவரத்தையும் எவ்வளோ குழப்பத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உண்மையான செய்திகளை நீங்களும் நானும் அறிவோமானால் நம்மளால் இருக்கவே முடியாது. எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு கத்தியோ எதையோ எடுத்துக்கிட்டு நேராக என்ன பண்ணுவோம், போய் நம்மளும் போராட்டம் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி போராடுகிறதான ஜனங்கள் அவங்க எவ்வளோ போராடினாலும் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட காதை கேட்கறதில்ல, காது இல்லாத மாதிரி தான் நடக்கிறாங்க. சரி, அது எப்படி போயிட்டு போகிறாங்க? ஏன்னா இது கடைசி காலத்தில் இந்த மாதிரிலாம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம எதிர்பார்த்துருக்கிறதான ஒன்று தான். எதிர்பார்த்திராத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியாததுனால நமக்கு புதுசாக இருக்குது, இதை பார்த்து ஐயோ இப்படி நடக்குதுன்னு சொல்லி பரிதாபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், இது ஏற்கனவே வேதத்தில் என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போதுமானவர். இந்த சூழ்நிலையில் நம்மளோடு பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இனி நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அந்த முத்திரை தரித்திராதவர்கள் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி செய்யக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு நிலத்தை நம்ம மேலே பதிவு பண்ணணுன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆதார் கார்டு அது இது எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் கொடூரமாக வரும், எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இப்போது நமக்கு விருப்பமானது என்ன பண்ணிடுறோம், பணம் கொண்டு போய் கடையில் கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம். அந்த வாங்கக்கூடிய நேரத்திலும் உனக்கு முத்திரை போட்டிருக்கிறியா, உனக்கு இது இருக்குதா, உனக்கு அது இருக்குதானா, நமக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் எதுக்குடா அந்த பூமியில் இருக்கிறோன்னு கூட வரும். நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் இன்னும் மிகவும் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ நாம் இருக்கிற இந்த நாட்களிலேயே நம்முடைய சமாதானத்துக்குரியதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சமாதானத்துக்காக தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த நாட்கள் இல்லாமல் அவங்க மரிச்சு போயிட்டாங்க. தேவனை அறியாத நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க. உங்களுடைய உறவுகளிலேயே, உங்களுடைய குடும்பங்களிலேயே, உங்களுடைய சொந்தங்களிலேயே இன்னும் நிறைய பேர் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், அவங்களுடைய காதுகளை அடைத்து வைத்திருக்கிறான். அவன் அவங்க மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறான். இவங்க நரகத்துக்குரியவர்கள், என்னோடு வந்து துன்பத்தை அனுபவிக்கும்படியாக இவர்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவங்க மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறான். அப்படி தான் நாமளும் முத்திரை பெற்றிருந்தோம். ஆனால் இயேசுவை தெரிந்து கொண்ட உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நம்மை சரண்டர் பண்ண பார்த்தீங்களா, ஒப்பு கொடுத்த பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவர் நம்ம மேலே இருந்த அந்த தீமையின் முத்திரையை எடுத்து விட்டு பரலோக முத்திரையை நம்ம மேலே போட்டுட்டார். அதற்கு இன்னும் உறுதி செய்யும்படியாக தான் நீங்களும் நானும் தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம். அது இல்லாமல் நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு முத்திரையை கர்த்தர் போட்டிருக்கிறார். ஆனால் இந்த முத்திரை போடப்பட்டதான தேவ ஜனங்கள் இந்த நாட்களிலே முத்திரை போடப்படாதவர்கள் போல நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய பரிதாபமாக இருக்கிறது. கர்த்தர் அழைத்துமே அழைப்பை உணராதபடிக்கு இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே அந்த அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மேலே போட்டதான அந்த அபிஷேகத்தின் வல்லமை அது சாதாரணமான வல்லமை அல்ல. அது மிகவும் அற்புதமான ஒரு வல்லமையாக இருக்கிறது. இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டதான ஒரு கூட்டம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரில் 12 பேர் இருந்தாலும் அதில் ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருந்தார். இவர்களை குறித்து நம்ம ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கலாம். இந்த பிரசங்கத்தில் இந்த வாக்கியத்தில் பாருங்கள், 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம்
32 எல்லாம் எடுத்துக்குங்க. 522 பக்கத்தில் இருக்குது. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. இந்த இசக்காக் புத்திரர் இவங்க யார் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகளில் இவனும் ஒரு மகன் இசக்காக். இவனிடத்தில் பிரத்யேகமாக ஒரு வரம் ஒன்று கிரியை செய்து கொண்டிருந்தது. ஒரு அபிஷேகம் பெற்று கொண்டிருந்தான். என்ன பெற்று கொண்டிருந்தான்னா, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கவர்களாக இருந்தார்கள். அப்போது இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும்படியாய், யோசனை சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம மேலே போட்டிருக்கிறார். நமக்கே ஆலோசனை இல்லாதபடி, நமக்கே இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன செய்கிறதுனே தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் ஃபோன் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையில் எப்படி போய் மாட்டினே தெரியல. கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவியாக வந்திருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குதான். இந்த கடன் எப்படி ஆனது அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்களாம். அதில் இருக்கிறதெல்லாம் நஷ்டம் ஆகிடுச்சா. 2 பேருமே, இத்தனைக்கு 2 பேரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள். இவங்களுக்கு நல்ல கை நிறைய சம்பளம் இருக்குது. ஆனால் இந்த சம்பளம் வாங்கினாலும் இவங்க கூட பஸ்ஸில் வரவங்க ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே அந்த நம்பருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய ரூபாயை இவங்க மாற்றி விடுவாங்களாம். அந்த சொல்கிற அந்த நம்பருக்கு மாற்றுவாங்களாம். இப்போ தான் நம்ம ஃபோனில் ஜிபே அது இதெல்லாம் இருக்குது இல்லையா, பேங்க்கில் போய் எடுக்கணும்னு இல்லை, ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்மளுடைய நம்பரை மற்றவங்களுக்கு போயிடும். இப்படி போய் இவங்க நல்ல ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லி நிறையா ரூபா சேர்த்து வச்சுருந்தாங்களாம். சேர்த்து வைக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் இந்த ரூபாய் இன்னும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நிறையா வரும் அப்படின்னு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரையும் யோசிக்கலை, யாருக்கிட்டையும் கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அந்த நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு வச்சுருந்த பணத்தை அந்த இடத்துல கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னாங்களே, இந்த இடத்துல பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியல. மறுபடியும் இவங்களுக்கு தான் வருமானம் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அரசாங்கத்தினுடைய சம்பளம் வந்துகிட்டே இருக்குதுல்ல. ஆனால் அதை எடுத்து இன்னொரு இடத்துல போட இவங்க மாத்திரம் போடுறதில்ல, இவங்களுடைய சொந்தங்கள், இவங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்களேன்னு சொல்லி எல்லாம் போட்டு எல்லாம் அந்த நிதி நிறுவன மோசடி பார்த்திங்களா, அது மூடப்பட்டு கோயம்புத்தூரில் ரொம்ப அதிகம் அது மூடப்பட்டு இருக்கிறது. இப்போது அந்த சொந்தக்காரங்களாம் நீங்கள் சொன்னதுனால தான் நான் போட்டேன், என் பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்னொரு சகோதரி ஒருத்தர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் நல்ல உயர்ந்த அரசாங்கத்தின் அதிகாரியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேலரியே 1 லட்ச ரூபாய்க்கு வருது, 1 லட்சம் பக்கமாக வருது. அவங்க சொல்கிறாங்க, என் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு நான் மாதத்தில் 3 லட்ச ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபாய் வாங்கி 3 லட்சம் எப்படி கட்டுவாங்க? ஆனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படியாக வாங்கி நிறைய காரியங்களை அவங்க கடனுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களும் எத்தனையோ லட்ச ரூபாய் கடனில் இருக்கிறாங்க. போதாத குறைக்கு அவங்களுடைய கணவருடைய ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு கேஸ், அந்த கேஸ் நடக்குது, அது அந்த கேஸ் இன்னும் முடியல, எத்தனையோ வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்குது. அது முடிஞ்சால் இதெல்லாம் செட்டில் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க, அது முடியல. அவங்களுக்கு சொந்தமான நிலம் ஒரு இடத்துல இருக்குது, அந்த நிலத்தை விற்பதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க, நிலம் விற்க முடியாமல் அப்படி ஒரு தடையாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஆலயத்துக்கு போகிறவங்க தான், சமீபத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிறிஸ்டியானிட்டியில் இவங்க தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஆனால் இவங்க நல்ல சத்தியங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, வசனங்களை நல்லா தெரிஞ்சவங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த அபிஷேகம்
அவர்களை சரியான வழியில் நடத்தாதபடிக்கு ஆவியானவர் இவங்களுக்கு துரோகம் செய்யல. ஆவியானவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. எல்லாரையும் ஒருபோல நேசிக்கிறார். அப்போ இவங்க அதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மூத்த மகன் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு இருந்தார். ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு விமான இதில் போய் அவருக்கு வேலை கிடச்சிது. போய் சேர்ந்து ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். அவருக்கு காலில் ஒரே பயங்கர வலி, நிற்க முடியாத அந்த வேலையிலேருந்து அவர் வந்துட்டார். பாருங்க, அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா பக்கமும் நெருக்கங்கள். அப்போ அவங்க மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சொல்கிறத அவங்களால கேட்க முடியல. இதுக்கு மத்தியில் ஒரு வீட்டை வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணப்போ வசனமெல்லாம் இவங்களுக்கு எல்லாமே சாதகமாக வருகிறது. சரி, அதுக்காக எங்கேயாவது போய் ஒரு கடன் வாங்கலாம், கொஞ்சம் தான் கடன் வாங்கி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணாலும் அதற்கும் ஆண்டவர் எஸ்ன்றாராம். அப்போ நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சகல காலங்களையும் நமக்கு உணர்த்துகிறதான ஆவியானவர் தான் அவர். வசனம் என்ன சொல்லுது? நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக, கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். அப்போ கடன் வாங்குவது என்பது ஒரு சாபம் என்பது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையுமே நம்முடைய சபையிலேயே நிறைய பேர் இன்றைக்கி கடனுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவரை அறியாத நாட்களில் வாங்கினதான கடன், தேவனை அறிந்த பிறகு வாங்கினதான கடன், இப்படி நிறையா இருக்குது இல்லைங்களா? கிமு கிபி மாதிரி ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி வாங்கின கடன், ஆண்டவரை அறிந்த பிறகு வாங்கினதான கடன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இவங்க நம்ம எல்லாமே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நம்ம மேலே ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார். இந்த முத்திரை சொன்னதான வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்காதபடிக்கு நம்முடைய காதுகளை அவன் மந்தப்படுத்தி வைத்து விட்டான். அதனால்தான் யோவான் ஸ்நானன்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது அவர் கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த விரியன் மற்ற எல்லாமே அந்த பாம்பு பிடிக்கிறவன் அந்த மகுடி ஒன்றான எல்லாத்துக்குமே சத்தம் கேட்டு அந்த பாம்பெல்லாம் வந்துடுமா. ஆனால் அந்த விரியன் பாம்பு என்ன பண்ணுமா, அந்த சத்தத்தை கேட்காதபடிக்கு ஒரு பக்கத்து காதை தரையிலையும் இன்னொரு பக்கத்து காதை தன்னுடைய வாளிலையும் போட்டு அடைச்சி வச்சுக்குமா. ஏன்னா அந்த சத்தம் கேட்டால் என்னை கூப்பிடுது, நான் போகணும், என்னை அடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, பிடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, நான் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுமா, இந்த விரியன் தன்னுடைய செவிகளை அடைத்து கொள்ளுமா. அப்படிப்பட்டதான விரியன் பாம்பு குட்டிகள் கூட நீங்களும் நானும் அப்படி தான் விரியன் பாம்பு குட்டிகளாக இருந்தோம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி எவ்வளோ பேர் நமக்கு இதுக்கு முன்னாடி ஜெபம் செய்திருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கலாம். நம்ம ஸ்கூலில் படித்தப்போ நிறைய பேர் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருந்த கிறிஸ்தவங்க, ஒரு சில கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம். அவங்க மூலமாக சபைக்கு போயிருக்கலாம், அங்கே சொல்லப்பட்ட வசனங்களை கேட்டிருக்கலாம். கேட்ட வார்த்தைகள் எதுவுமே கொஞ்ச காலங்களில் நம்மளை விட்டு எடுபட்டு போயிடுது. நம்முடைய காதுகளை பிசாசு அடைத்து வைத்திருக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா சுற்றி பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சரி, இப்படி ஒரு டீச்சர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, இல்லைன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒரு வசனம் சொன்னாங்க, அந்த சொன்ன ஒரு வசனம் இவங்களுடைய ஞாபகத்துக்கு வந்தவொடனே உடனே அந்த வசனத்தை வச்சு இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி நிறைய பேர் இன்றைக்கு விசுவாசிகளாக மாறி இருக்கிறார்கள். இதனால தான் நம்முடைய எதிராய் செயல்படுகிறவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வேத வசனத்தை நம்மளிருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேதத்தை இலவசமாக பிரிண்ட் செய்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிரியோன் அந்த நிறுவனத்தார் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இலவசமாக பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பிடுங்குறாங்க. நீங்கள் எப்படி கொடுக்கலாம், நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் எப்படி எங்கள் எல்லையில் பண்ணலாம். ஏன்னா கொடுக்கறதுக்கு, அவங்க வாங்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயமாக பிடுங்கி அதை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. மரித்து போனதான நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் உயிர் பெற செய்தது அந்த தேவனுடைய வார்த்தை தான்.
என் வாழ்க்கையில் அப்படி நிறைய வசனங்களை ஆண்டவர் கொடுத்து தான் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே தேவன் பேசி கொண்டு தான் இருக்கிறார். இந்த முத்திரை நம்மோடு பேசப்படுகிறது, பேசி கொண்டு இருக்கிறது. ஆனால் கேட்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இசக்கார் கோத்திரத்தாரை கர்த்தர் ஒரு விசேஷித்ததான ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமாக அவங்களை தெரிந்து கொண்டார். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் அவர்களுக்குள்ளாக இருந்தார்கள். இப்போ என்ன நடக்குது, என்ன சம்பவிக்கும்? இவங்களுடைய முக்கிய வேலை என்ன தெரியுங்களா? இவங்க எப்பயுமே வானத்தை பார்ப்பாங்க. கடந்த நாட்டில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நிறைய பேர் அந்த நாட்டில் வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வானத்தை பார்க்கறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம கையில் ஒரு செல் ஒன்று இருக்குது, அதையே பார்த்துக்கிட்டு அப்படியே தான் நடக்கிறோம். நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது இந்த செல்லை பார்த்துக்கிட்டே போய். ஒரு பொண்ணு முன்னாடி வண்டி வேகமாக பின்னாடி எடுத்து வரான், அந்த டிரைவரும் பார்க்கல, இந்த பெண்ணும் அதையே செல்லையே பார்த்துக்கிட்டே போகிறா. அந்த வண்டி அப்படியே இடித்து அப்படியே கீழே விழுந்து கை காலம் உடஞ்சி நொறுங்கி போயிடுச்சு. ரோட்டை கிராஸ் பண்ணும்பொழுது அந்த செல்லை பார்த்துக்கிட்டே வந்து பஸ்ஸில் மாட்டிக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தங்களை குறித்து இவங்களுக்கு தெரியல. அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாமே அந்த செல்ஃபோனு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது நாம் பிரத்யேகமாக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நாம் பார்க்க வேண்டியதான இடம் எது தெரியுங்களா? பரலோகத்தை குறித்து நம்ம பார்க்கணும். கர்த்தர் எப்போ வருவார், அவருடைய கால சத்தம் எப்போ கேட்கப்பட போகுது, அதில் நானும் பறக்கணுமே, ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமே அப்படின்னு அந்த ஆயத்தத்தோடு நீங்களும் நானும் இருக்கணுமே ஒழிய, நாம் மற்றவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, வழி நடத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்டில் ஒரு பாட்டு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் எழுதியிருந்தார், வழிகாட்டி கம்பமே. வழிகாட்டி கம்பம் என்ன பண்ணும், அது போகிறவங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போனால் இங்கே இது, இந்த பக்கம் போனால் இதுன்னு. ஆனால் அது என்றைக்குமே போவாது, அது அப்படியே வைத்த இடத்துலையே இருக்கும் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒரு வழிகாட்டி கம்பமாக உருவாக்கப்படுத்தி அந்த இடத்துல அந்த பாட்டு எழுதுகிறார். அப்போ நீங்களும் நானும் வழிகாட்டிகளாக இருக்கிறோம். இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லா சொல்கிறோம். இயேசு ரொம்ப அன்புள்ளவருங்க, கோபப்படக்கூடாதுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, இது ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க அப்படிலாம் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதற்கு சாட்சியாக இருக்கிறோமா? இசக்கார் கோத்திரம் என்ன பண்ணுது, காலங்களுக்கும் நடக்க வேண்டிய காரியங்களை அவங்க பகுத்தறிந்து சொல்லக்கூடியதான அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். அவங்க பெற்றிருந்ததான அபிஷேகத்தை விட இந்த நாளிலே நம்ம மேலே வைத்திருக்கிறதான அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, இது மிகவும் மிகவும் மேன்மையானது. இதற்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. அபிஷேகத்துக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. அபிஷேகத்தை பெறாதவர்கள் நீங்கள் அபிஷேகத்தை கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய தகப்பன் ஒருவனை நோக்கி, ஒருவன் தன் தகப்பனை பார்த்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியை தராமல் இருப்பது எப்படி? அப்போ நம்ம இந்த வசனத்தை வச்சு கேட்கணும். ஒருவேளை அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை, நான் இப்போ நான் அபிஷேகத்தை கேட்குறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டீங்க, மீனை கேட்டால் பாம்பு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், எனக்கு இப்போ அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணுங்க. ஏன்னா அபிஷேகம் பெறாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கீங்களா? இருக்கும். நீங்கள் நிச்சயமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அந்த அபிஷேகம் தான் நம்மளை வழி நடத்தும். ஒருத்தரை நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அவர் இருக்கும் பொழுது சங்கீதம் 23 அதிகாரத்தில் தாவீது எழுதுனது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்றைக்கி நமக்குள்ளே ஏன் பயம் வருது அப்படின்னா, அபிஷேகம் நமக்குள்ளே இல்லை. நம்ம யாருன்றதை மறந்து போயிட்டோம். நம்மை உணர்த்தக்கூடியதான ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை. நம்ம வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லாதபடி இருக்கிறோம். இந்த நாட்களில் அந்த இசக்கார் புத்திரருடைய அந்த அபிஷேகம், இவங்க ஒரு வித்தியாசமான கூட்டத்தார். இவங்க என்ன செய்யணும், எப்போ செய்யணும்னு நன்றாக அறிந்திருந்தார்கள். ஒரு காரியம் எப்போ துவங்கும், எப்போ முடியும் என்று அறிந்திருந்தார்கள். நிறைய பேருக்கு இவங்க உதவி செய்து கொண்டிருந்தாங்க. அதனால் இஸ்ரவேல் தேசத்தில் இவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக ஒருத்தராக இருந்தாங்க. இப்போ நம்ம தேசத்தில், நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு தான் அதிகமாக கூட்டம் வரும். அவங்கக்கிட்ட போனோம் எல்லாம் சொல்லிடுறாங்களாம். ஆனால் இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு வியாபாரமாக மாற்றி நிறைய பேர் இந்த ஊழியத்தை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்வதற்கு காரணம் நம்மை போல அறியாமல் இருக்கிற அநேக விசுவாசிகள் தான். ஒருத்தருக்குள்ள ஒரு தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறத நம்ம உணர்ந்தோம்னா அவர்கிட்ட போய் கேட்கணும்ல, அவருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஊழியரை இன்னும் உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நீங்கள் நிரப்புங்க, இன்னும் அநேகருக்கு உங்கள் விடுதலை தரணும் ஆண்டவரே. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதே நேரத்தில் நாமளும் போய் அவங்கள தான் போய் பார்த்துட்டே இருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லலை. தீர்க்கதரிசியுடைய அழைப்பு உன்னதமான அழைப்பு, பிரத்யேகமான அழைப்பு. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒரு தீர்க்கதரிசி கண்டிப்பாக இருக்கணும். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயதான அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டிற்குள் இருப்பாரானால் அந்த வீட்டுக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் இவங்க முன்கூட்டியே அறிவிப்பாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட சகோதரி அவங்க போய் அந்த வீடு வாங்கிட்டு அதை கடனில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியான அபிஷேகத்தை பெற்றவர் ஒருவர் இருப்பாரானால் நிச்சயமாக அவர் எச்சரிப்பார். வசனம் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதுமா, என்ன தான் வசனத்தை பற்றி பேசினாலும் நிறைய வசனங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த வசனம்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் ஒரு கடனை வாங்கி இன்றைக்கி அந்த கடன் பெருசாக பெருகி இன்றைக்கி அவங்கள தலையை முங்குற அளவுக்கு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி காலைய வேலையில் கூட ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த பிரச்சனை என்னால் தான் வந்ததுன்னு எனக்கு தெரியுது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைத்திருந்தாருக்கிறார். இதுலேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு தெரியல, அதனால் எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க, அவங்கள கேட்டேன் இவங்கள கேட்டான்னு சொல்லுங்கள், நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தை அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்ருந்தாங்க எனக்கு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இது தற்கொலைக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்குது. அப்போ இவங்க கடன் வாங்கும் பொழுதே இவங்களை எச்சரிப்பு செய்ய ஒருத்தர் இருந்திருந்தா, இவங்க நிறைய சபைகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போ இன்னொரு கூட்டம் இந்த சபையில் புதுசாக வந்துட்டே இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எபிரேய மொழியை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம், கர்த்தர் பேசினதான அந்த ஒரிஜினல் மொழியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகிறோம், நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி அதுக்கு மாதம் ஒரு ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி நிறைய சபைகள் இருக்குது, ஏமாந்துட போயிடவே கூடாது. எபிரேய மொழி இருக்குது, வாஸ்தவம் தான். நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நம்மளால் உருப்படியாக பண்ண முடியல. எபிரேய மொழியை படித்து கற்றுக்கிட்டு சரி என்ன பண்ண போகிறீங்க, இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். சரி, நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நான் கற்றுக்கிட்டவன் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது,
உங்களுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துருச்சா? பிரிஞ்சு போயிருக்கிற உங்களுடைய குடும்பம் இணைந்து இருக்குதா? குடும்பத்தில் ஒரே பிரிவினை. அருமையான கணவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, மனைவி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம படித்ததான அந்த எபிரேய மொழியில் இருந்ததான அந்த வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கு எதையாவது எப்படியாச்சும் கற்றுக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அவங்கக்கிட்ட. சரி, இப்போ கற்றுக்கிட்ட வரையிலும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குதா? அதனால் பிரச்சனையோடு இருந்த குடும்பத்தில் பிரச்சனை நீங்கிடுச்சா? வியாதியோடு இருந்த சரீரத்தில் வியாதி நீங்கிடுச்சா? கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இருந்தாங்க, பிள்ளைகள்லாம் கீழ்ப்படிச்சிட்டாங்களா? நீங்கள் விருப்பப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைத்ததான நிலத்தை வாங்கிட்டீங்களா? அதில் நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு நல்ல வீட்டை கட்டிட்டீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்போது ஒரு இசக்காக் புத்திரன் ஒருவன் அங்கே இருந்திருந்தா அவர் கரெக்டாக இவங்களை கைட் பண்ணியிருப்பார். நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்கள் மேலே இருக்கிறதான அபிஷேகத்தின் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டு, நீங்கள் விசேஷமாக அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் கடன் வாங்கிறதுக்காக அழைக்கப்படலை, கடன் கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேசக்கூடிய ஒரு இசக்காக் புத்திரன் ஒருவன் அந்த அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த குடும்பம் இவ்விதமாக சீரழிந்து போயிருக்குமா? இப்போ கடைசியாக அந்த குறிப்பிட்டவங்க கேட்குறாங்க, சரி இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதா? எல்லாத்தையும் இழந்துட்டேனே, நான் கட்டின வீட்டை விற்கணும்னு சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், எனக்கு எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தனை. நான் சொன்னேன், யோபு பார்த்தீங்களா? யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு. போதாத குறைக்கு அவருடைய சரீரத்தில் பலவீனம், அவனுடைய மனைவியே அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததான அந்த யோபு கடைசியாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது என்று சொன்னார். அவன் முன்னாடி இருந்ததை விட எல்லாத்தையும் ரெட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். ஆனால் நீங்களும் நானும் ரெட்டத்தனையாக இல்லை, 1000 மடங்கு அதிகமாக பெருகும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக தான் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வார்த்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் நமக்குள்ள அந்த இசக்காரின் ஆவி இல்லாமல் போய்விட்டது. இந்த தலைவர் போவார், அடுத்தது இந்த தலைவர் வருவார் அப்படின்னு அந்த இசக்காருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் படித்து பாருங்கள். சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தபடினாலே அடுத்ததாக ஒருத்தரை ராஜாவாக மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தார். யார் அவர்? தாவீது. சவுல் மேல் இருந்ததான அந்த அழைப்பை விட தாவீது மேல் இருந்ததான அழைப்பு மிகவும் பெரிதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல சவுலை ஜனங்க தெரிஞ்சு கொண்டாங்க, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது, அவனுடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக தாவீது இருந்தபடினாலே கர்த்தர் அவரை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார். ஆனால் இந்த தாவீது ராஜாவாக முடியாதபடிக்கு அங்கு இருக்கிற தீமையின் கண்காணிக்கின்றதான ஆவிகள் சவுலுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி அவனை துரத்திக்கிட்டு இருக்கிறதான நேரத்தில்
தாவீது காடு காடா மேடு மேடா சுற்றுறாரு. சுற்றும் பொழுது அவருக்குள்ளே இருக்கிற அழைப்பு அவர் கூட போகுது. அவருடைய அழைப்பு தான் அவர் எல்லா இடத்துலையும் பாதுகாக்குது, அவரை மேன்மைப்படுத்துது. இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது எல்லாத்தையும் இழந்துடுறாரு. ஆனால் இவர் கர்த்தர் இடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்ற, நீ போய் எல்லாத்தையும் திருப்பி கொள்வேன்னு சொல்லி. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த தண்டை பின்தொடர்ந்து அந்த எதிராளிகளுடைய கரத்திலிருந்து ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். காரணம், அவர் மேலே ஆண்டவர் வைத்திருந்ததான அபிஷேகம், அவர் மேல் வைத்திருந்ததான ஆண்டவருடைய அழைப்பு. அவர் வெறுமையாக விடலை. இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தாவீதுக்கு உதவி செய்தவர். உங்களை என்னை கைவிட்டுருவார் நினைக்கிறீங்களா? நம்ம மேலே போடப்பட்டிருக்கிற அபிஷேகத்துடைய வல்லமையை நீங்கள் மறுபடியும் இந்த நாடில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா அப்படி ஏதோ ஓதியா ஷபாலா ரதியா அப்படி பேசுறது மாத்திரம் இல்லை, அந்த பேசுகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆவியின் மண்டலத்தில் ஒரு பெரிய யுத்தத்தை பிசாசும் நீங்களும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போய் விடவே வேண்டாம். ஆகவே அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அபியாசிக்கணும். ஏதோ அவங்க பேசுகிறாங்க, அவ பேசுறது ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அபிஷேகத்தினுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கும். கர்த்தர் ஒருத்தரையும் வெறுமையாக அனுப்புவது கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷிக்கும் பொழுது அவங்களை எப்படி போஷித்தாராம்? திருப்தியாகும்படி போஷித்தாராம். ஒருத்தர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்குது, இன்னும் ஒரு 2 அப்பம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யாருமே சொல்லலை. எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய வசனம் சொல்லுது. இப்போ தேவனை நம்ம போஷிக்கிறவர் திருப்தியாக நம்மை நடத்துவார். அறக்குறையாக 50% இந்த ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி மாதிரி நமக்கு 50%, 25% எல்லாம் கிடையாது. 100க்கு 100 வாங்கின ரேட்டை அப்படியே நமக்கு கொடுப்பாரு. அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? இது உலக பிரகாரமாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்களும் நானும் அந்த நிலைமையில் இல்லாமல் போயிருக்கிறோம். அதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவங்களாம் இந்த ராஜா சவுல் ராஜா ரொம்ப அக்கிரமக்காரராக இருக்கிறாரு, ஆண்டவர் விரும்பாத ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அடுத்த ராஜா யாருன்னு தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த இசக்கார் புத்திரருக்கு ஒரு காரியம் தெரிகிறது. அடுத்த ராஜா தாவீது தான். இன்றைக்கி அரசியலில் கூட ஒரு பெரிய குழப்பம். 2024 யார் வருவாங்கன்னு தெரியல. இப்போ இவ்வளோ நெருக்கங்களாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்தானா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாம் ஆளுக்கு அந்த 2024 ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ எல்லாருமே, எல்லா அரசியல் தலைவர்களும் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா? 2024 எப்படியாச்சும் நாங்கள் வந்துடணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நாங்கள் அரசியல் அடுத்த தலைவர்களாக வந்துடணும். பிரைம் மினிஸ்டர் சிஎம்மாக வரலனாலும் ஒரு கவுன்சிலரானாச்சும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் இசக்கார் ஆவியை பெற்றதான நமக்கு தெரியணும், யார் வந்து உட்காருவா, யார் நம்முடைய தேசத்தை நடத்துவா. நிறைய திறப்புகள் இருக்கிறது. இதை அடைக்கும்படியாக தேவன் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இசக்கார் புத்திரரை குறித்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ஆதியாகமத்தில்
49ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 67ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாம் எடுத்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? இசக்கார் 2 பொதி நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகிர கட்டுகிறவனானான். இது அப்பா கிட்டேருந்து வந்ததான ஒரு ஆசீர்வாதம். அவங்க அப்பா கிட்டேருந்து இவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? கழுதைன்றாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா 2 பொதிகளுக்கு இடையில் படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதையாக இருக்கிறான். 2 கழுதை சுமக்கக்கூடியதை இந்த ஒரே கழுதை சுமக்குது. அப்படின்னா இவன் பாரம் சுமக்கிறவனாக இருந்தான். இந்த பாரம் உள்ளவர்களை தான் கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன பாரம்? வீட்டை எப்படி கட்டலாம், பிள்ளை எப்படி வளர்க்கலாம், இந்த பிள்ளையை டாக்டர் ஆக்கலாமா, இந்த பிள்ளை என்ன பண்ணலாம், என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது, என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த பாரமெல்லாம் இவனுக்கு இல்லை. இவன் அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்து பாரம் உள்ளவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டதான பாரத்தை உடையவர்களை தான் கர்த்தர் தேடுறாரு. அவர் தேடிட்டே இருக்கிறாரு. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிறவர்களை நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இப்போ இந்த மாதிரி ஆத்துமாக்களை தான் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்முடைய குடும்பத்தை சுற்றி ஒரு சுவர் இருக்கிறது, பாதுகாப்பு சுவர் இருக்கிறது. தேசத்தை சுற்றி கர்த்தர் ஒரு பாதுகாப்பு சுவரை வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பின் சுவரின் மேல் முழுதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இந்த ஜாமக்காரர்கள் யாரெல்லாம்? நீங்களும் நானும் தான். நமக்காகவே, நம்முடைய குடும்பத்துக்காகவே, நம்முடைய பிள்ளைகளுக்காகவே நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி உழைத்தாலும் ஓடினாலும் நமக்கு சமாதானம் இல்லை. தேசத்துக்காக ஓட போகிறோம், இனிமே சபைக்காக ஜெபிக்க போகிறோம், கஷ்டத்திலும் குடும்பத்திலும் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கிட்ட ஜெபத்துக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு தந்தா நீங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கர்த்தர் என்னை இந்த நிலையிலிருந்து உயர்த்துவாரா? இவ்வளோ ரூபாய் கடனை கட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்வாரா அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அது மனதை உடைக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஜனங்கள் அறியாமையினாலே சங்கரமாகிறார்களே என்று சொன்னத வார்த்தையின்படி இவ்வளவு திரளான ஜனங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறாங்க, தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய சொந்தங்களிலேயே எவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? நாம் உண்டு, நம்ம பிள்ளைங்க உண்டுங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம். மணிப்பூரில் என்ன ஆனா எனக்கு என்ன, நாங்கள் நல்லா இருக்கிறோம். அந்த நிலைமை இங்கேயும் வரும்ன்றது சீக்கிரம் வரும். முழு உலகமும் வரப்போகிறது. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இப்போ மணிப்பூர் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவாலயங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய பகுதியில் அது நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது இல்லைங்க. எங்களுடைய அரசியல் தலைவர்களால் ரொம்ப திறமையானவங்க. அவங்க மற்றவங்களுக்காக நல்லா பரிந்து பேசி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, தேவன் நியமித்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் இந்த கடைசி காலத்தில் இந்த ஆபத்துகளை கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை உணர முடியாதபடிக்கு நீங்களும் நானும் நம்முடைய சொந்த வாழ்க்கையவே குடும்பத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். உறவுகளுக்காக நம்ம ஒரு நாளும் ஜெபம் பண்ணுறதே இல்லை. இந்த நேரத்தில் நாம் அதுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் போதாது, இன்னும் ஜெபம் பண்ண அங்கே பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணதான். ஏன் கர்த்தருக்கு தெரியாதா அவருடைய ஜனங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு? அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு கேள்வி வரும். நான் அதற்கு ஒரு 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 சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், 743வது பக்கத்தில் இருக்குது. தயவு செஞ்சு எல்லாம் எடுத்துக்கோங்க. 115ஆம் சங்கீதம் 16வது வசனம் வாசிக்கலாமா? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இப்போ வானத்தில் தேவன் இருக்கிறாரு. இந்த பூமியை யார் கையில் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? மனுஷனாகிய நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வரணும்னா திறந்த வீட்டுக்குள்ளே நாய் வந்துடும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்கிறாரு, வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஏன் இந்த பூமியை கர்த்தர் மனிதனுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் இன்றைக்கு இந்த அக்கிரமக்காரர்கள், தீமை செய்கிறவர்கள் பெருகி தேசத்தை எவ்விதமாக கெடுக்கலாம், இந்த சமாதானத்தை எவ்விதமாக கெடுக்கிறது, அழகான அந்த மணிப்பூரை எப்படி கெடுக்கிறது, அழகான இந்த சபைகளை எப்படி கெடுக்கிறது, இந்த ஊழியக்காரர்களை எப்படி கெடுக்கலாம், இந்த ஊழியக்காரர்களை எப்படி நாசம் பண்ணலாம், தேவ பிள்ளைகளை எப்படி அவங்கள அந்த வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யலான்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கங்கணம் கட்டி கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் அபிஷேகத்தை பெற்றதான தேவ ஜனங்களே, இந்த பூமியை கர்த்தர் உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிறார். இதில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவருக்கு உத்தரவிட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே நீங்கள் வாங்க, எங்களுடைய தேசத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, அடிபட்டு உதைப்பட்டு செத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாங்க, உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. கடன் பிரச்சனையினால் தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. அவங்களுடைய ஏக்கத்தை எல்லாம் நீங்கள் தீர்க்க மாட்டீங்களா? அவங்களுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறவர்கள் இந்த நாட்களில் தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள். இதற்கு இசக்கார் கோத்திரத்தாரை போல அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதால் நாம் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையை உணர முடியாதபடிக்கு, அதை தன்மையை அறிய முடியாதபடிக்கு நீங்களும் நானும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய சபைக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்கிறோம். கர்த்தர் அதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளலைங்க. கர்த்தர் அதற்காக உங்களை அழைக்கவில்லை. உங்கள் மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். இசக்கார் முத்திரை மேலே இருந்த முத்திரையை போல அதைவிட சிறந்ததான ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது பெற்றுக்கொண்டதான நாம் சும்மா இருப்பது எவ்வளவு கோழைத்தனமானது, எவ்வளவு ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்கிறதான நம் ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இதற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். என் குடும்பத்து பிரச்சனையே பெருசாக இருக்குதுங்க, நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது? அவ்வளோ பிரச்சனை இருந்தும் யோபு என்ன பண்ணார்? தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இப்போ நம்முடைய சிறையிருப்பு இருக்கலாம், இந்த சிறையிருப்பு மாறணும்னு சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய சகோதரர்களுக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். இதை மாற்றுவதற்கு ரொம்ப நாள் தேவையில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா! நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மேலே இசக்கார் புத்திரனுடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே, நான் இசக்கார் புத்திரரை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை நம்பி விலையுயர்ந்த அந்த அபிஷேகத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. இதை வேற எங்க அவர் தரல, வேற எங்கேயாவது கொடுத்துருந்தா கூட சட்டை கழட்டின மாதிரி கழட்டி வச்சிருப்போம். இதை எங்கே வச்சிருக்கிறாரா? இருதயத்துக்குள்ள. அந்த இருதயம் ஒரு நிமிஷம் செயல்படலைன்னா செத்த பணமாக மாறிடும் இல்லைங்களா? அதனால் பாருங்கள், எவ்வளவு பிரத்யேகமான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துல அதை வச்சிருக்கிறாரா? உங்களுடைய இருதயத்துக்குள்ள. நீங்கள் எங்கே போனாலும் அந்த பரிசுத்த ஆவியார் உங்களோட தான் வருவார். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்களை குறித்து கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ளேருந்து துடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு கொடுத்ததான இந்த அபிஷேகத்தின் வல்லமையை மறந்துட்டு நீ மற்றவங்களை குறித்து கேவலமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஒன்று நான் மன்னிச்சது போல மற்றவங்களை மறக்க முடியாமல் கசப்போடு இருக்கிறீங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்பு, அந்த இருதயத்தில் இருக்கிற வைராக்கியம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிராளியாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்மையே அழித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இசக்கார் புத்திரரை கர்த்தர் அதற்காக பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார். அவங்க வானத்தின் நட்சத்திரங்களை, சூரியன், சந்திரன், இந்த அசைவுகளெல்லாம் இது இப்போ இப்படி ஆகுது, இப்போ இப்படி பறக்க போகுது, இது ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க நேர்த்தியாய் ஆராய்ந்து அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய பண்டிகை காலங்கள் என்று இருக்கிறது. 7 பண்டிகைகள், அவங்க வருஷத்தில் 7 பண்டிகைகளை அவங்க ஆசரிப்பாங்க. அந்த பண்டிகைகள் எல்லாம் கட்டாயமாக அவங்க ஆசரிக்க வேண்டும். அந்த பண்டிகைகள் இந்த மாதம் 7வது மாதம் 1ஆம் தேதி இல்லை 5வது மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு தேவன் நியமித்ததான அந்த நாட்கள் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த வானத்தின் நட்சத்திரங்களையும் அசைவுகளையும் பார்த்து கால குறிப்புக்காக வைத்திருக்கிறதால இதை பார்த்து, ஓ இது இங்கே வந்துடுச்சு, அப்போது இந்த மாதம் இது வரப்போகுது, இந்த மாதம் இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த முழு இஸ்ரவேலர்களுக்கும் பண்டிகை கொண்டாடும்படியாக அந்த நாட்களை அந்த ஜனங்களுக்கு தெரிவித்ததே இந்த இசக்கார் புத்திரர் தான். இன்னைக்கு தங்களையே மறந்து இருந்து கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த நாளில் இது நடக்கணும், இந்த மாதத்தில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வருகையை குறித்து நம்ம ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நமக்கே தெரியல, கர்த்தர் வராரா வரலையான்னு எனக்கே தெரியலையே, நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு சொல்கிறது? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். இந்த நாட்களில் செய் என்று சொல்லுவார். இந்த குடும்பத்தில் போய் இந்த இடத்துல இவங்களை பார் என்று சொல்லுவார். இந்த பிள்ளையை போய் விசாரி என்று சொல்லுவார். அந்த மாதிரி சத்தமெல்லாம் எதுவுமே நம்ம காதில் விடுறதே இல்லை இல்லைங்களா? இனி அந்த சத்தம் நம்ம காதில் வரணும். உங்களுடைய சொந்தங்களை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய உறவுக்காரர்களை குறித்து கர்த்தர் சொல்லுவார். இந்த குடும்பத்தில் போய் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ அவங்களுக்காக பார்த்து ஜெபம் பண்ணுவார். நம்ம போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்களை விடுதலை கொடுப்பார். ஆண்டவரை அறியாத அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி தான் இனிமேல் சுவிசேஷம் சொல்லணும். இதுக்காக ஒரு சபை, ஒரு அது இது இதெல்லாம் தேவையில்லை. சபை ஏதோ இப்போ நமக்கு ஒரு இளைப்பாறுதலுக்காக தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு 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 என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? இதுவரையிலும்
இந்த வார்த்தையை எத்தனை பேர்த்துக்கு சொல்லி எச்சரிப்பு சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேரை வழி தவறி போனவர்களை வழி தவறாதபடிக்கு அவருடைய சரியான வழியில் நடத்தியிருக்கிறோம்? என் குடும்பத்து கவலையே பெருசாக இருக்குது, என் பிள்ளையினுடைய கவலையே பெருசாக இருக்குது, ஏன் எதிர்காலத்தை குறித்தே எனக்கு தெரியல. ஏன் தெரியல? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உன்னோடு பேசுது, ஆனால் பேசுறதை நீ கேட்க மாட்டேன்ற. தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு உனக்கு இஷ்டமில்லாமல் போய் விடுகிறது. அதனால தான் நீ உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கிற. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இனிமே உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தைகளை நான் கேட்பேன். ஆண்டவரே அப்படின்னு நம்ம தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்தது அந்த இசக்கார் புத்திரரை பார்க்கும் பொழுது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 268ஆம் பக்கத்தில் இருக்குது. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியிலே புறப்பட்டு போகையில், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் இருக்கிற சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். இப்போ இந்த இசக்கார் எங்கே இருப்பாரா? இவர் கூடாரத்திலே தங்கி இருப்பார். ஈசாக்குக்கு 2 பசங்க இருந்தாங்க, ஏசாய், யாக்கோபு. இல்லை, ஏசா எங்கே இருந்தார்? வனசஞ்சாரியாக இருந்தார், காடுகள்லேயே திரிவார். ஆனால் யாக்கோபு எப்படி இருந்தார் தெரியுங்களா? குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தார். இப்போ இந்த இசக்காரை போல நம் கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டும். கூடாரத்தில் அவங்களுடைய தாயார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெபெக்கா நியாயப்பிரமாண புஸ்தகத்தெல்லாம் வாசித்துட்டு இருந்திருப்பாங்க. அது கேட்டுக்கொண்டிருந்ததான இசக்கா அந்த யாக்கோபுடைய அந்த அந்த மகனுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு தெளிவு இருந்தது. ஆனால் இன்னொருத்தனோ சிவப்பு பயிற்றங்கூளை பார்த்து தனக்கு இருந்ததான ஆசீர்வாதத்தையும் உதறி தள்ளிட்டான் ஏசா. யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் அவன் எப்போதும் தன் தாயாரோடு கூடாரத்தில் தங்கி இருந்தான். நீங்களும் நானும் இருக்க வேண்டியதான இடம் தேவ சமூகம்தான். அதை நினச்சி இதை நினச்சி இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காம தேவ சமூகத்தில் நாம் அமைதலாக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் கடல்களில் இருக்கிற சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பாய். கடலுக்குள்ள மறைந்திருக்கிறதான ரகசியங்களை கர்த்தர் தெரிவிப்பார். நமக்கும் தெரிவித்திருக்கிறார். என்ன ரகசியம்? இயேசு என்றதான பெயருடைய ரகசியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளிலே தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த இசக்கார் புத்திரரின் மேல் இருந்ததான அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் கவலையோடும் கண்ணீரோடும் இருப்போமானால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் எல்லாம் நிறைவேறாமல் போயிடும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பேதுரு விதமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்றோ வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆகவே நாம் நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய இருதயத்தின் பாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
அவருடைய இருதயத்தின் பாரம் என்ன? அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்து, அழிந்து போகிறதான குடும்பங்களை குறித்து, அழிந்து போகிற பிள்ளைகளை குறித்து அவருடைய பாரம் இருக்கிறது. நம்முடைய பாரத்தையே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் தீராது. இசக்கார் புத்திரரை போல தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்துவிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச், அவருடைய பாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாங்கி கொள்ள போகிறோம். அவருடைய நுகம் எப்படி இருக்கான்? லகுவாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய நுகத்தை அவர்கிட்ட கொடுத்துருவோம். அவருடைய நுகம் எப்படி இருக்கான்? லகுவாக இருக்கான், மெதுவாக இருக்குதான். அப்போ அவருடைய பாரங்களை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணித்து விடுவோம். இந்த இசக்கார் புத்திரனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த இசக்கார் பிறந்ததான அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எப்படி பிறந்தார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். 18ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்றிரவு அவர் உன்னோடைய சயனிக்கட்டும் என்றாள். சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளினால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றான். அவன் அன்றிரவு அவளோடு சயனித்தான். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். பாருங்க, கணவனால் கைவிடப்பட்டவன், கணவனால் வெறுக்கப்பட்டவன். இவர் மற்ற மனைவிங்கிட்டலாம் போயிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மாவை திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஆனால் இந்த அம்மா இவருடைய மூத்த குமாரன் இந்த தூதாயம் கனி அப்படின்னு சொன்னால் அது ஒரு 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 விருட்சம், ஒரு மரம், ஒரு செடி மாதிரி இருக்கும். அவருடைய வேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கர்ப்ப ஸ்திரீ போல உருவத்தில் இருக்கும் அது, அந்த வேறு. ஆனால் இதை வைத்து கொண்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அந்த நாட்களில் ஒரு ஐதீகம். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தூதாயம் கனி, தன்னுடைய மகன் கொண்டு வந்த தூதாயம் கனியை அந்த ரெபேக்காளுக்கு, அந்த யாருக்கு, அவளுக்கு ராகேலுக்கு கொடுத்துட்டு இவ தன்னுடைய புருஷனை வாங்கிக்கிறார். ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான். அற்பமாக இருந்தா இவ, கணவனால் வெறுக்கப்பட்டவளாக இருந்தா, கல்யாணம் பண்ணும் பொழுதே அவன் ஒரு விருப்பம் இல்லாமல் தான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அவளிடத்தில் சேர்ந்து பெற்ற பிள்ளைகள் எல்லாமே விருப்பம் இல்லாமல் பிறந்த பிள்ளைங்க தான். ஆனால் அந்த இசக்கார் பிறக்கும் பொழுது அற்பமாய் இருந்ததான அவளை கர்த்தர் கர்ப்பவதியாய் மாற்றினார். அப்போ அற்பமாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்மளை ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தம்முடைய இரத்தத்தை சிந்தி, எங்கேயோ இருந்தோம், அறியாமல் இருந்தோம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவருடைய இரத்தத்தை சிந்தி அதை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அற்பமாக இருந்ததான நம்மை விலையுயர்ந்த மனிதர்களாக மாற்றியிருக்கிறார். எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருந்ததான நம்மை எல்லாரும் நேசிக்கப்படும்படியான நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாரும் இடத்திலும் கடன் வாங்கி கொண்டிருந்ததான நம்மை இன்னைக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? இசக்கார் அவர் ஒன்றுமில்லாத இருந்ததான அவரை
கர்த்தர் திரளான ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நம்முடைய விலை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் விலை என்னமோ அதுதான் உங்களுடைய என்னுடைய விலையாக இருக்கிறது. அதனால் நம்ம ஒரு நாளும் சாதாரணமானவங்க, நாங்கள் அழுக்குங்க, குப்பைங்க, தூசிங்க எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோம். இப்போ கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றிருக்கிறாரு? அவர் என்னை பார்த்து சொல்லுவார், இந்த அரசியலெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எம்ஜிஆர் சொல்லுவார், என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு வரல. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்வார். ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுவார். நம்ம தான் சொல்லணும், ஏசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் உறைவிடமாக நான் இருக்கிறேன். ஆனால் எந்த பலவீனம் வந்தாலும் அது எனக்குள்ளே தாங்க, அது வெளியே போயிடும். எனக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த தைரியம் நமக்கு சொல்ல வரணுங்க. சொல்ல வரணும்னா நீங்களும் நானும் இசக்கார் புத்திரராய் அவர்கள் மேல் இருந்ததான அபிஷேகத்தின் வல்லமையை விட பெரிதான அபிஷேகத்தின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் இந்த நாட்களில் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை என்று சொல்லி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 49:14 இசக்கார் 2 பொதியில் நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம 2 பொதிக்கு நடுவில் 2 பேருடைய பாரத்தை சுமக்கக்கூடியதான ஒரு பலமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை சும்மா நம்ம பாட்டுக்கு அந்த ராத்திரி நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டு போகிறதுக்காக இல்லை. அதிகமாக மற்றவருடைய பாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மற்றவர்களுடைய பாரத்தை நீங்களும் நானும் சுமக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஒருவேளை பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பலசாலியே அப்படின்றார். ஒருவேளை எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு கழுதையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்ம மேலே அபிஷேகத்தை வைத்து அந்த கழுதையினுடைய அந்த நிலைமையும் மாற்றிட்டார். அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கழுதை மேலே வரார். அந்த கழுதைக்கு அன்றைக்கி இருந்திருக்கிற ஒரு பெருமை இருக்குது பாருங்க. என்ன சொல்லியிருக்கோன்றீங்க? நான் கழுதை தான், ஆனால் என் மேலே ஏசப்பா இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி என் மேலே இருக்கிறாரு, அதுதான் எனக்கு பெருமைன்னு சொல்லி அந்த கழுதை பேசியிருக்கும். அதை போலவே நம்ம ஒரு கழுதையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு கோபுரத்தில் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாராலும் உதாசீனப்படுத்தி நம்மை கேவலப்படுத்தி பேசியிருந்தாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எப்பயுமே தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனை சார்ந்து இருக்கணும். அது ரொம்ப மிகவும் முக்கியமானது. இந்த கொடூரமான நாட்களில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவனோடு இருக்கும்படிக்கு தேவனின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தேவனின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நாம் ஒரு நாட்களில் பிசாசியும் நியாயம் தீர்க்கப் போகிற நியாயாதிபதியாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான கழுதை அன்றைக்கு தீர்க்கதரிசியினுடைய மதிகட்டையே மாற்றும்படியாக பேசினது இல்லைங்களா? அதே போல் நம்மையும் பிசாசுக்கு மேலே அதிகாரம் செலுத்தி அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமானவங்க இல்லை. நீங்களும் நான் யாருக்கு ஜட்ஜாக இருக்க போகிறோம் தெரியுங்களா? பிசாசுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்றைக்கி இந்த பூமியில் மற்றவங்களுக்கு குறித்து நியாய தீர்ப்பு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அவங்க செய்கிறது சரியில்லை, இவங்க பண்ணுறது அது பண்ணலை, இதெல்லாம் இல்லை. இதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. வரும் ஒரு நாள் நம்முடைய எதிராளியாகிய பிசாசுக்கு
நியாய தீர்ப்பை, தண்டனையை கொடுக்கும்படியான அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கழுதை ஒரு நாளில் ஒரு நியாயாதிபதியாக மாறும். அதற்காகத்தான் அவர் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி என் மேல் ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையினாலே நாம் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரபாபாலா ரதியா ஷதுரானியாசியா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே சாதாரணமாக இருக்கிறதான எங்களை நீங்கள் இசக்கார் புத்திரரை விட மேன்மையுள்ளவர்களாய் மாற்றும்படியாக உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் பெற்றுக்கொண்டதான் அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு வழி நடத்தும்படியாய், வழிகாட்டும்படியாக கர்த்தர் எங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் சாதாரணமானவர்களாய் அவருடைய கழுதை என்று நினைத்து கொண்டிருந்தோம். கழுதை தான், ஆனாலும் என் மேல் இயேசு இருக்கிறபடியினால், என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறபடியினால், உங்களுடைய உன்னதமான அந்த நாமத்தை நான் சுமந்திருக்கிறபடியினால் நான் மேன்மையுள்ளவனாயிருக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை கீழ்த்தரமாய் யோசித்தாலும், என்னை கேவலமாய் பேசினாலும், என் தேவனீர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கையிட்டு செய்யும் பிரயாசங்களில் வாய்க்க செய்வீராக. குடும்பத்தின் எல்லைகளிலே சமாதானத்தை கொடுப்பீராக. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுடைய மேன்மையை காண செய்வீராக. அவங்களுக்குள்ளாக இருந்து நீங்கள் பேசுங்க, உங்கள் சத்தத்தை அவங்க கேட்கணும். ஆண்டவரை, வழி தெரியாதபடிக்கு நிறைய பேர் வழி விலகி போயிருக்கிறாங்க. வழி விலகி போனவர்களை மறுபடியுமாய் வழி கத்தாவை சரியான வழியிலே நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். இதன் மூலமாய் நாங்கள் செய்த தவறுகள், அது நிமித்தமாய் நாங்கள் அனுபவித்து வருகிற நிந்தனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறீர். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இசக்கார் புத்திரரின் மேல் இருந்ததான அபிஷேகத்தின் வல்லமையை விட எங்கள் மேல் இருக்கிறதான அபிஷேகத்தின் வல்லமை மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஆண்டவரே, அதை இவ்வளவு நாள் உணர முடியாமல் இருந்தோம். இந்த நாளிலே உணர கர்த்தர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களை வழிநடத்த போதுமானதாக இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.